இப்ப விந்தணுக்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கீங்க. அதுல விந்தணுக்களே இல்ல, எசோஸ்பெர்மியான்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ரீப்ரொடக்டிவ் மெடிசின் ஸ்பெஷலிஸ்ட்ட போய் பார்க்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மேல் பார்ட்னரை எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. டெஸ்டிஸ் நார்மல் லொகேஷன்ல தான் இருக்கா, இல்ல வயித்துக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ரெண்டாவது டெஸ்டிஸோட சைஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி எல்லாமே நார்மலா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஹார்மோனல் டெஸ்ட் கொடுப்பாங்க. ஹார்மோனல் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா, டெஸ்டிஸ் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, பட் ஆனா அது வெளியில வர பாத்ல அப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கா, இல்லைன்னா டெஸ்டிஸ் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸே பண்ணலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ஹார்மோனல் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி அடுத்து ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணணுமா, ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால இந்த மாதிரி ஸ்பெர்ம்ஸ் இல்லாம இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் முடிச்ச பிறகு நம்ம ஃபைனலா பயாப்சி மூலமா, அதாவது டெஸ்டிஸ்ல பயாப்சி பண்ணி அதுல இருந்து டிஷ்யூ எடுத்து அந்த ஸ்பெர்ம்ஸ் மூலமா ஐவிஎஃப் ஃபிக்ஸி பண்ணி பேபிஸ் நீங்க பெற்றுக்கலாம்.